அண்ணா ஒரு டீ போடுங்கண்ணே. தம்பி டீ லைட்டாவா ஸ்ட்ராங்காவா? ஸ்ட்ராங்காவே போடுங்கண்ணே. தம்பி சக்கரை தூக்கலா வேணுமா கம்மியா வேணுமா? மீடியமா போடுங்கண்ணே. தம்பி பால் டிக்கா வேணுமா தண்ணியா வேணுமா? வீட்டுல போனாதான் நிம்மதியா டீ குடிக்க முடியாதுன்னு இங்க வந்தா நீங்க அதுக்கு மேல பண்றீங்களே, எப்படின்னா போடுங்கண்ணே. சரி தம்பி கோவப்படாத. தம்பி கண்ணாடி கிளாஸ்ல வேணுமா பேப்பர் கிளாஸ்ல வேணுமா? என்ன டீ குடிக்க வந்தா இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு தான் குடிப்பீங்களோ? இல்ல தம்பி, கஸ்டமரை சந்தோஷப்படுத்தணும்ல, நம்ம இஷ்டத்துக்கு போட்டு தர முடியுமா? நீங்க நாளை மறுநாள் திரும்ப வரணும்ல, அதுக்குதான் உங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டு தரேன். நீங்க கேட்கறது நாளை மறுநாள் வர மாதிரி கேட்கல, இனிமேல் இது பக்கமே வராத மாதிரி பேசுறீங்க. அதுக்குதான் ஆள் இல்லாத கடையில டீ குடிக்கவே வரக்கூடாது. அப்படி வந்ததால தானே என்ன போடுத்தா அது போடுத்தா இது போடுத்தான்னு கேட்டுக்கிறீங்க. இல்லைன்னா கம்முன்னு போட்டு தானே தருவீங்க. எனக்கு டீயே வேணாம், நிம்மதியா டீ குடிக்கலான்னு வந்தா நீங்க கேட்ட கேள்வியே டீ குடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன் தம்பி கோவப்படுற? இனிமே நான் எதுவும் கேட்க மாட்டேன். இருந்தாலும் டீ அழகா போட்டு எடுத்துட்டு வந்து தரேன். தம்பி யோ என்ன இப்போ உனக்கு அடுப்பு பத்த வைக்கத்தான் வேணாமான்னு கேக்குறியா? இல்ல தம்பி, சூடா வேணுமா ஆத்தி தட்டுமான்னு கேட்கதான் கூட்டேன், அதுங்காட்டி தம்பி கோச்சுக்கிறீங்களே. யோ டீயே எனக்கு வேணாயா, டீ கேன்சல். இங்க வந்ததே தப்பா போயிடுச்சு. பாஸ்கர் என்ன வேலை முடிஞ்சது டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போன வந்தீங்களோ? ஆமாப்பா சுந்தர், அதுக்குதான் வந்த. வீட்டுல போனாதான் நிம்மதியிலேயே சரி இங்கேயாவது ஒரு டீ குடிச்சிட்டு போலான்னு. அதுக்கு ஏன் கோவமா வச்சுக்கிறீங்க மூஞ்ச? என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. என்ன புது மாப்பிள்ள, இப்படி சௌக்கியமா? வாங்கண்ணே, எப்பயும் உங்களுக்கு கிண்டல் தான். இல்லடா புது மாப்பிள்ள, இப்ப எவ்வளவு ஜாலியா இருக்குமோ ஜாலியா இருந்துக்கு. அதுக்கப்புறம் மாமியார் மருமகன் சண்டை வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கும் நமக்கு கச்சேரி. அது வரைக்கும் நம்ம மட்டும் நம்ம ஜாலியா இருக்கலாம். நீங்க வேற என்ன சண்டை ஸ்டார்ட் ஆகல அடிச்சிருக்கிறீங்களோ? அதெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் சண்டைக்கு எப்பயே ஆரம்பம் வச்சு நான் தான் அதில் நடுவில் மாட்டிட்டு மூச்சுட்டுக்கிறேன். இந்த பக்கம் பேசுவா அந்த பக்கம் பேசுவான்னு தெரியாம. இப்பதானே கல்யாணம் ஆச்சு, ஜாலியா இருப்போம்னு நினைச்சேன். அது ஏன்னு சொல்றீங்க? ஒரு 2 ஊர் போரே நம்ம நிறுத்தலாமது, இந்த மாமியார் மருமகன்ற போர் சண்டையை நம்ம நிறுத்தவே முடியாது. நடுவில் போனா நம்ம தான் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கணும். கல்யாணம் புதுசுலாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. அது ஒரு சண்டைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா ஒன்று சொல்ல பொண்டாட்டி ஒன்று சொல்ல, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணா பொண்டாட்டி கோச்சிக்கிது, பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணா அம்மா கோச்சிக்கிது. 2 பக்கமும் மாறி மாறி சொல்றாங்க. நான் காது கேட்காத மாதிரியே நீ நிறுத்து. எங்க வீட்டுக்கு போனதும் சுந்தர் அப்படின்னு எங்க அம்மா, என்னங்க அப்படின்னு என் பொண்டாட்டி. 2 பேரும் சொல்றது காலை வாங்கிட்டு கம்முன்னு இருக்கிறது. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? யாருக்கும் எதுவும் சப்போர்ட் பண்ண முடியாது. அப்படி போய் பண்ணா நம்ம மண்டதான் உருளும். பாஸ்கர் அண்ணா, உங்க வீட்டுல பரவாயில்ல அண்ணா, அம்மா பேசினாங்க கூட அண்ணி கொஞ்சம் அமைதியா போவாங்க. ஆனா என் வீட்டுல அப்படியே இருக்குது. எங்க வீட்டுல வாய் பேசல ஆரம்பிச்சு அடித்தடியில தான் போய் முடியும். அந்த அளவுக்கு கம்முனே இருக்க மாட்டோம். சரி எங்க அம்மா எதுனா பேசினா போறான்னு விட மாட்டேன். கூட கூட பேசி இன்னும் சண்டை பெருசாக்கிட்டே தான் போவோம். தம்பிங்கள என் வீட்டுல இதே பேர்தான் இருந்துச்சு. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஏண்ணே பழகிடுச்சோ? இல்லப்பா தம்பி, என் பொண்டாட்டி ஓடி போயிட்டான், அதுல இருந்து எந்த சண்டையும் இல்லை. அண்ணன் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுங்க அண்ணன், அதனாலதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றீங்களே. நேற்று அப்படிதானா? சரி வேலை முடிஞ்சிச்சுன்னு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதுனே எங்க அம்மா கூட்டா இங்க வாடா சதீஷ்னு. சரி என்னம்மா சாப்பிட்டியா என்ன பண்ணு கேட்டேன். உன் பொண்டாட்டி பண்ணது கேளுடா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லல. சாயங்காலம் துணி எடுக்க போலாமான்னு கேட்டாடா. சரி நீ போலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு சரி நான் கிளம்பி வெளியே வந்து பாக்குறேன். இவ கேட்கறா, என்னத்த எங்கன்னா வெளியே போறீங்களா கிளம்பி வந்துருக்கிறீங்களேன்ட்டு. நீ தாண்டி துணி எடுக்க போலான்னு சொன்னேன். இல்லத்த நான் கொடியில கயிறு துணி எடுக்க போலாமான்னு கேட்டேன், நீங்க என்ன கிளம்பி வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாடா அவன் பொண்டாட்டி. போய் என்னன்னு கேளு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன அப்படின்னா சரி கேட்டது எனக்கு சிரிப்பு வந்துச்சு, நான் சிரிச்சிட்டேன். அதுக்கு எங்க அம்மா சொல்றாங்க, உன் பொண்டாட்டி பண்றதால நீ சிரிக்கிற, அப்படித்தானே என்னெல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்குது, என் கதை சிரிப்பா சிரிக்குதே அப்படின்னு அழுதுட்டு போறாங்க. இதுக்கு நான் என்ன பண்றது, நீங்களே சொல்லுங்களா? எங்க வீட்டுல சண்டை வந்தது நான் கேட்கலான்றதால பீன்ஸ் கூட பச்சை மிளகா போட்டு பொரியல் பண்ணி வச்சுட்டான். ஐயோ அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் வயிறு வாய் எல்லாம் எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அதுல இருந்து பீன்ஸா வாங்கிட்டு வரத்துறியா வீட்டுக்கு, வாங்கிட்டு வரவே கூட தான் முடிவு எடுத்துக்கிறேன். பாஸ்கரன் அங்க பாருங்க, உங்க அப்பாவும் மாடசாமி அப்பாவும் குடிச்சிட்டு வராங்க பழகுது. உலகிலே
மீசக்கார நண்பா உனக்கு தாடி அதிகண்டா, தாடி அதிகண்டா, அதை விட பாசம் அதிகண்டா. பழகனத மறக்கலையே, அந்த பருவம் இப்போ கெடுக்கலையே. மீச இல்லாத நண்பா உனக்கு பாசம் அதிகண்டா, பாசம் அதிகண்டா. முஷப்பா முஷப்பா don't worry முஷப்பா, காலத்தோறும் முஷப்பா. என்ன பாஸ்கர், என்ன ஒரே ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியா பொழியுதே உங்க அப்பாவுக்கு? நானும் அதை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கும். ரித்திக் ரோஷன் வீட்டுக்கு போலாமா? நேரம் ஆயிடுச்சு. வேணாண்டா சின்னசாமி, வீட்டுக்கு போலாம். என் பொண்டாட்டிக்கு தேடுவா, போனது சண்டை விடுவா. வா நம்ம வீட்டுக்கு போலாம். நானும் அதை தானே சொன்னேன் ரித்திக்கு, போலாம் வீட்டுக்கு. பாட்டு பண்ணுமா சின்னசாமி? உனக்கு உனக்கோசரம் பாட்டு பாடுறா இப்ப. இல்லடா ரித்திக்கு, வீட்டுக்கு போலாம்டா. பாச வைக்க நேச வைக்க தோழம் உண்டு வாழ வைக்க, அவனு தவிர உருவக்காரன் யாரும் இங்கில்ல. உள்ள மட்டும் நானே உசுர கூட தானே, ஏன் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். சின்னசாமி உனக்கு. சின்னசாமி பாட்டு பிடிச்சிக்குதா? ஐயோ என் பையன் அங்க உட்காந்துக்குதாண்டா. அது இன்னொரு பாட்டு பாடுவா? போடா, இதுவே போதும், எனக்கு தொண்டை வறண்டு போச்சு. அங்க பாருங்க, என் பையன் பாஸ்கர் உட்காந்துக்கிறான். என்னது பஞ்சாமிர்தம் வேணுமா? இந்த நேரத்துல எங்கடா போறது பஞ்சாமிர்தத்துக்கு? சின்னசாமி போனமாடா வீட்டுக்கு. என் பையன் பார்த்துட்டே இருக்கிறான்னா பேச போறான்னு தெரியல. என்னது பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுத்தாதான் வருவியா? ஏன்டா எந்த நேரத்துல போய் என்ன கேட்கணும் தெரிந்தாடா உனக்கு? சின்னசாமி வயசுதான்டா ஆயிருக்குது உனக்கு. தாடி மட்டும் இவ்வளவு பெருசா வச்சுக்கிற, மண்டைய மூளை வச்சிடல. செவுட்டு பயிலே அங்க பாருடா, என் பையன் உட்காந்துக்கிறான். வாடா சின்னசாமி, ரொம்ப அடம் பிடிக்காதுடா. ஒரு 4 வாழைப்பழம் வாங்கிட்டு 4 பேர்ச்சி மரம் வாங்கி கையில் நல்லா நசுக்கி தரேன், சப்பி சாப்பிடு, நல்லா இருக்கும். சின்னசாமி அங்க உன் புள்ள உட்காந்துக்கிறான்டா. வாடா நம்ம இந்த வழியா போயிடலாம். வேணாண்டா, அந்த வழியா போலாண்டா. போட அங்க உன் புள்ள உட்காந்துட்டுக்கிறான்டா சொல்றேன். இன்னும் பஞ்சமிரதம் என்ன அடம் பிடிச்சிட்டு உட்காந்துக்கிற? இப்போ பல்லெல்லாம் தட்டி கையில கொடுக்க போறேன், பாத்துட்டே இரு. நான் போறேன்டா. உன்கிட்ட பேசி என்ன ஜெயிக்க முடியாதுடா, தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போகுதுடா. பஞ்சாமிரதம் வாங்கி தந்து கோச்சிட்டு போறானே, என்ன பண்றது இவனை வச்சுட்டு? என்ன பெரியப்பா, 2 பேரும் ஒரே ஜாலி தானா? பாஸ்கரு வீட்டுக்கு போலப்பா, இங்க உட்காந்துக்கிறேன். என்னப்பா இதெல்லாம் ரோட்ல நின்று பாட்டு ஆட்டம் போட்டுக்கிறீங்க? தம்பி பாஸ்கரு டீலா வேணாப்பா, நீ குடிப்பா. ஐயோ தாத்தா, வார்மையா உன்னை பாட்டிட்டு சொல்லி கொடுக்குற. தாத்தா சாப்பிட்டா பேராண்டி, பேராண்டிக்கு எவ்வளோ பாசம் தாத்தா மேல. சாப்பிட்டேன்னு கேக்குறானே. டே சதீஷ், தாத்தா காது கேட்காதுடா. நீ ஒண்ணு சொல்ல, தாத்தா ஒண்ணு பேசுன, ஒரே கூத்தாரு பொதுப்பாங்க. வாங்கப்பா வீட்டுக்கு போலாம். ஆமாண்ணா நேரம் ஆயிடுச்சு. போனது நாங்க பெருசு நடந்ததுன்னு தெரியல. வாங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம். எவ்வளவு நேரம் தான் நம்மளும் இங்க இருக்குது. சுந்தரே, பெரியப்பாக்கு முறுக்கு வாங்கி வச்சிருக்கிறியோ? பெரியப்பாக்கு தான் பல்லு இல்லையடா. பிஸ்கெட் வாங்கி தந்தாலும் சப்பி சாப்பிட்டுருப்பேன். ஆசைக்கார பயிருக்கெல்லாம் இருக்கிறாங்களே நம்மள சுத்தி. பரவாயில்ல, நம்மளும் கொடுத்து வச்சுதான் இருக்கிறோம். பேராண்டி தாத்தாவை கைத்தாங்களா கூட்டு போடா. ஐயோ ஆளை விடுங்க தாத்தா, நான் இல்ல. வந்தானுங்க, கதை பேசினானுங்க, கிளம்பிட்டானுங்க. எதுக்குதான் வந்தானுங்க, எதுக்குதான் போனாங்கன்னே தெரியலையே. டீ குடிக்காம நம்மளும் அங்க பார்க்கல எழுதி வச்சுக்கிறோம். வந்துச்சுக்கு ஜாலி கதை பேசிட்டு போவேன். 4 பொம்பளைங்க சேர்ந்தாதான் ஊருக்கு கதைலாம் பேசுவாங்கன்னு பார்த்தா 4 ஆம்பளைங்க சேர்ந்தா ஊருக்கு கதை தான் ஓடுது.